ரொம்பவே சோகமான காரணத்துக்காக கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆன 3 பரிதாபமான வீரர்கள். நம்பர் 1, எல்லாருக்குமே நாட்டிற்காக ஆடக்கூடிய முதல் மேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணுங்க. அப்படிதான் வெஸ்ட் இண்டீஸின் ஜெர்மி சோலாசனோ தன்னுடைய முதல் மேட்சை 2021ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காக்கு எதிராக ஆட வந்திருந்தாரு. ஆனா அந்த முதல் மேட்சே அவருக்கு கடைசி மேட்சா மாறி இருந்துச்சு. அந்த மேட்ச்ல திமுத் கருணரத்னேக்கு ஷார்ட் லெக்ல அவர் நின்னுட்டு இருந்தாரு. ரொம்ப க்ளோஸா நின்னுட்டு இருந்தாரு. அப்ப கருணரத்னே ஒரு புல் ஷாட்டுக்கு போயிருப்பாருங்க. அந்த பால் நேரா ஜெர்மி சோலாசனாவுடைய தலை மேலேயே போய் பட்டுரும். அந்த இடத்துலயே அவர் துடிச்சு விழுந்துருவாரு. என்னன்னு சொல்லி செக் பண்ணி எல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சரை வச்சுதான் அவரை வெளியே கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆம்புலன்ஸ் கிரவுண்டுக்கு வர வச்சு அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது மிகப்பெரிய காயங்கள் இல்ல. இருந்தாலுமே க்ளோஸ்ல இருந்து பால் பட்டதால அந்த அதிர்ச்சியில அவர் மயக்கமே ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா குணமான பிறகு வெஸ்ட் இண்டீஸ்க்காக ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா வெஸ்ட் இண்டீஸ்ல நிறைய இளைஞர்கள் வந்து ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தாலேயே இவருக்கு சரியா வாய்ப்புகள் கிடைக்கல. இப்போ வரைக்குமே வாய்ப்புக்காக போராடிட்டு இருக்காரு. இவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்பர் 2, கிரெக் கீஸ்வெட்டர். 2010 T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல இங்கிலாந்துக்காக மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினவர் தான் கிரெக் கீஸ்வெட்டர். 45 ODIs 20க்கும் மேற்பட்ட T20ஸ்னு இங்கிலாந்துக்காக நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு. அப்படி ஆடிட்டு இருக்கும்போது 2014ல ஒரு கவுண்டி கிரிக்கெட் மேட்ச் ஆடி இருக்காருங்க. அப்ப வில்லி அப்படிங்கிற பவுலர் ஒரு பால போட அது கிரில்ல உடைச்சுக்கிட்டு இவருடைய மூஞ்சி மேலே போய் பட்டுரும். அதனால மூக்கு உடஞ்சிரும். அதோட கண்ணக்குழியில மிகப்பெரிய காயமானது ஏற்பட்டுரும். அவருடைய கண்ணம் எலும்புகளானது நொறுங்கி போயிருச்சுன்னு சொல்லலாம். கண்ணுக்கு கீழே இருந்த எலும்பானது நொறுங்கி போயிருந்ததால அவர் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டாரு. அந்த ஒரு காரணத்தால அவருக்கு பார்வை குறைபாடு ஏற்பட்டுருச்சு. மிக வேகமான பந்துகளை அவர் பேட்டிங் பண்ணும்போது அவரால் பார்க்க முடியல. அந்த ஒரு காரணத்தாலேயே 27 வயசுலயே தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு கிரெக் கீஸ்வெட்டர். நம்பர் 3, ரீசெண்டா லெஜண்ட்ஸ் லீக்ல ஒரு ஓவருக்கு ஒருத்தர் 18 பால் போட்டாரு ஞாபகம் இருக்கா? அவர் தான் ஆஸ்திரேலியாவின் ஜான் ஹேஸ்டிங்ஸ். அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சோகமான காரணம் இருக்கு. ஆஸ்திரேலியா ஆல்ரவுண்டரான இவர் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு வந்திருக்காரு. விராட் கோலியோட விக்கெட்லாம் தூக்கி இருக்காரு. இருந்தாலுமே 2017 காலகட்டத்தில் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஓடி வரும்போது திடீர்னு இருமி இருக்காரு. இருமுன உடனே கையில ரத்தமானது வந்திருக்கு. இப்படி அடிக்கடி நடந்ததால ஹாஸ்பிட்டல் போய் பார்த்திருக்காரு. அப்பதான் வினோதமான நுரையீரல் நோயானது இவருக்கு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது ஓடினாலோ அதிக எஃபர்ட் போட்டாலோ இவர் நுரையீரலானது ரத்தத்தை வெளியே கக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. அந்த ஒரு காரணத்தாலேயே தொடர்ச்சியா அவரால் கிரிக்கெட் விளையாட முடியாம போச்சு. 2018லயே அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு.